காக்காவுக்கு எனக்கு என்ன ராசின்னு எனக்கு தெரியாது. இந்த 3 வருஷத்துல இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 3 காக்கா வந்திருக்கு. வரும், என் கூட ஒரு கொஞ்சம் மாசம் இருக்கும். அப்புறம் அது பெருசானதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியாயிட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் நண்பர்களே. சினிமா நட்சத்திரங்கள் என்றாலே விலை உயர்ந்த நாய்க்குட்டிகள், விதவிதமான பூனைகள் அல்லது கிளிகளை வளர்ப்பதைத்தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு தமிழ் நடிகை மிகவும் வித்தியாசமாக காகத்தை வளர்த்து வருகிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இஸ்பேடு ராஜாவும் இதயராணியும் படத்தில் அறிமுகமாகி சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படத்தின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களின் இதயத்தையும் வென்றவர் திவ்யா துரைசாமி. இன்ஸ்டாகிராமில் டெஸ்லா குயின் என்று அழைக்கப்படும் திவ்யா இப்போது ஒரு காகத்துடன் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் செம வைரலாகி வருகிறது. அது என்ன விஷயம் என்று விரிவாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் செய்தி வாசிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கிய திவ்யா துரைசாமி பின் மாடலிங் துறையில் கலக்கினார். சமூக வலைதளங்களில் அவர் பதிவிடும் புகைப்படங்கள் எப்போதும் ட்ரெண்டிங்கில் இருக்கும். குறிப்பாக இஸ்பேடு ராஜாவும் இதயராணியும் படத்தில் நடித்த பிறகு இவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவானது. மதில், குற்றம் குற்றமே, எதற்கும் துணிந்தவன், ப்ளூ ஸ்டார் என பல படங்களில் நடித்திருந்தாலும் வாழை திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அந்த படத்தில் ஹீரோவின் அக்காவாக ஒரு யதார்த்தமான கிராமத்து பெண்ணாக நடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இப்போது ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸிலும் நடித்து முடித்துள்ளார். சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். பொதுவாக காகங்களை நாம் முன்னோர்களாக கருதுவோம். அமாவாசை நாட்களில் சோறு வைப்போம். ஆனால் திவ்யா துரைசாமி ஒரு காகத்தை தனது செல்ல பிராணியாகவே மாற்றிவிட்டார். கடந்த 1 மாதமாக ஒரு காகம் அவருடனே இருந்து வருகிறதாம். அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அதற்கு உரிய சிகிச்சை அளித்து உணவளித்து குழந்தையைப் போல பராமரித்து வருகிறார் திவ்யா. அவர் அழைத்தவுடன் அந்த காகம் பறந்து வந்து அவர் கையில் அமரும் காட்சிகள் பார்ப்பதற்கே மிகவும் ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. விவேக் படத்தில் வரும் காக்கா கோபால் போல நிஜ வாழ்க்கையில் திவ்யா துரைசாமி காகங்களுடன் நண்பராகிவிட்டார். இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் திவ்யாவை பாராட்டி வருகின்றனர். எல்லா உயிர்களும் சமம் என்பதை திவ்யா செயலில் காட்டியிருப்பதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். காகம் என்றாலே ஒற்றுமைக்கு சான்று. அப்படிப்பட்ட ஒரு பறவையை அரவணைக்கும் திவ்யாவின் குணம் அழகு என பலரும் புகழ்ந்து தள்ளுகின்றனர். தற்போது எந்த படத்திலும் கமிட் ஆகாமல் இருக்கும் திவ்யாவுக்கு வாழை படத்தின் வெற்றிக்கு பிறகு கூடிய சீக்கிரமே பெரிய பட வாய்ப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமானது என்பதை திவ்யா துரைசாமியின் இந்த செயல் மீண்டும் நிரூபித்துள்ளது. திவ்யா துரைசாமியின் இந்த காக்கா பாசம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம yellow white சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.